ஹாய் காய்ஸ், நம்ம காலைல சொன்ன மாரி தான் மார்க்கெட் ரன் ஆகிருக்குது. பர்ஃபெக்டாக ரன் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் விடாமல் ரன் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். இந்த 6 பாயிண்ட்டுக்கும் என்னென்ன ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன் தெளிவாக படித்து பார்த்துட்டு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை மிஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் அந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிற மெத்தடே மிஸ் பண்ணுவீங்க. உங்களோட ட்ரெண்டு வந்து கண்டுபிடிக்க மெத்தடை தெரிஞ்சால் தான் நீங்கள் மார்க்கெட்டை கண்டுபிடிக்கணுமோ. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் காய்ஸ், நீட ட்ரெண்டோட மார்க்கெட்டை கண்டுபிடிக்க ஒரு 5 பாயிண்ட்டு சொன்னேன். 6வது பாயிண்ட்டாக வந்து ரிவர்சல் பாயிண்ட்டு சொன்னேன். இதில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே யார் இருக்கான்? இன்றைக்கி புட்டு தான் இருந்தான். ஓப்பனுக்கு மேலே யார் இருந்தான்? புட்டு தான் இருந்தான். 3வது பாயிண்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அண்ட் டுடே டேவோடைய ஐயோட 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஐக்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ண இருந்தால் தான் நம்ம வந்து புட்டோடைய ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். ஆனால் அது வந்து சஸ்டெயின் ஆகலை, கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால் மார்க்கெட் ஆனது டவுன் ஆகிடுச்சு. கால் சைடு வந்து மொமெண்டம் கொடுத்துருக்கான். இந்த இடத்த இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் கிளியராக நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணலாம், ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கான எவிடன்ஸு இன்றையோட மார்க்கெட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இதை வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், கால் பாருங்கள், அவனுடைய நம்ம ஒரு ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் காலில். அந்த காலோட வேல்யூ பாருங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணுறா பாருங்கள். ஒன்று ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இவனுடைய லாஸ்ட் லோவில் இருந்து இவன் அந்த 5 மினிட்ஸ் கண்டிப்பாக லோக்கு மேலே வந்தானா இந்த ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகணும்னு சொன்னேன். அந்த பாயிண்ட்டுக்கும் அவன் போக முடியாமையும் இல்லை, புட்டு சைடு தான் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் பாயிண்ட்டுக்கும் போக முடியாமல் இருக்குது. இங்கே ஒரு நம்மளோட லாஜிக் மெத்தடு இன்க்ளூட் பண்ணலாம். என்ன லாஜிக் மெத்தடுனா, அந்த 5 மினிட்ஸ் நீயோட 24,400 காலோடைய 5 மினிட்ஸ் கண்டிப்பாக லோவை அவன் பீட் பண்ணிட்டானா, உடச்சி பிலோ போயிட்டானா நீங்கள் புட்டு சைடு என்ட்ரி ஆகலாம். இப்போ ஏற்கனவே அவனுடைய ஓப்பனில் வந்து அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான். நீங்கள் அந்த இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கான். இவன் அந்த சப்போர்ட் எடுக்கும் போது நீங்கள் ரிஸ்க் வச்சு இந்த இடத்த நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுடைய லாஜிக் வந்து ஒன்றும் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தால் அந்த இடத்த என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். எப்பவுமே ஓப்பனில் சப்போர்ட் எடுக்கும்போது நீங்கள் எடுத்திருக்கான். ஆனால் நம்மளுடைய உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட் தான் கிடைக்கணும். அப்போ நம்மளோட லாஜிக் மெத்தடு அவனுடைய கால் வந்து எப்போ உடைக்கிறானோ லோ, அப்போ தான் நீங்கள் வந்து புட்டு சைடு என்ட்ரி எடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அப்படின்றது உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் ஒரு லாட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த 650 ரூபா தான் கிடச்சிருக்கும். ஒரு 10 லாட் 5 லாட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய லாஜிக் கரெக்டாக இங்கே ஒர்க் ஆகுங்க. ஆனால் நம்ம மெத்தடும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இதில் ப்ராஃபிட்டட் ட்ரேடராக இருக்க முடியுங்க. இவங்களுடைய நம்மளுடைய இங்கே பாருங்கள் மொமெண்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். நம்மளுடைய அக்யூரேட்டான மெத்தட் அண்ட் லாஜிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டடாக இருக்குங்க. நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று இப்போ மிஸ் பண்ணாலும் உங்களை வந்து லாஸ் கொடுக்கும். அதை லாஸ் ஒன்றும் பெரிய லாஸாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு அதுக்கு ஏன் என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த லாஜிக் மெத்தடுனா என்னென்னு புரியும். டேவோட ஹை இந்த ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து கீழே வந்து மேலே போகும்போது ஃபீடு பாருங்கள் கைஸ், எப்படி மூமெண்ட்டை பாருங்கள். ஸ்பீடு வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த டேவோட ஹைலாம் ஒன்றும் உடைக்கல. 5 மினிட்ஸ் கேண்டிலோட அவன் உடைக்கிறான். அப்போ இந்த மூமெண்ட்டை பாருங்கள், ஸ்பீடாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கைஸ். இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் கைஸ். எப்போவுமே நம்மளோட லாஜிக் மெத்தடில் வந்து லோ தான் கைஸ் என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த லோ வந்து என்ட்ரி பாயிண்ட்டு பாருங்க, ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். அவனோடைய லாஜிக் பாருங்கள், இங்கே ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ கிளியர் கட்டாக அந்த அவனுடைய 5 மினிட்ஸ் கண்டிப்பாக லோ உடச்சோடனே மூமெண்டம் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதாங்க கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கைஸ். இந்த கன்ஃபர்மேஷன் தான் உங்களை நான் எடுக்க சொல்கிறேன். நம்மளுக்கு எப்படி கன்ஃபர்மேஷன் எப்படி கிளியர் கட்டாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ அடிக்கும் போது ஆப்போசிட் எந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு மூமெண்டம் கொடுக்குதுன்னு இதில் காமிக்கிறான் பாருங்கள். இப்போ வந்து இந்த கேண்டில் மேலே ஒரு க்ளோசிங் பாடி இருக்கும்போது இன்னொரு டேவோட ஐ வந்து அவன் பீட் பண்ணுவான். ஒன்றும் ஃபயராக அங்கே மூவ் ஆகும் மார்க்கெட்டு. நீங்கள் நம்மளுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் லாஜிக் மெத்தடை நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது கிளியர் கட்டான உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும், கிளியர் கட்டான உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கைஸ். இதை ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஆனால் அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு மேலே அவன் க்ளோசிங் பாடி வைக்கிறான்னு நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஓப்பனில் நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிருந்தாலே இப்போவே உங்களுக்கு வந்து 27 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கைஸ். நீங்கள் எப்போவுமே இந்த பாருங்கள், நம்மளுடைய லாஜிக் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லுவோம்.
இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவன் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான்னா செல்லர் அந்த அளவுக்கு விட மாட்டாங்க கைஸ். இந்த இடத்த செல்லர் வந்து பேனிக் ஆகி அவன் பை பண்ணால் தான் மார்க்கெட் ஆனது அகெயின் மூவ் ஆகும். இந்த இடத்த அவன் பேனிக் ஆகாமல் அவன் பை பண்ணலன்னா ஏன்னா செல்லரை வந்து அவன் விற்றுட்டு அவன் பை பண்ணால் தான் இங்கே வந்து மார்க்கெட் ஆனது புட் சைடு ஆனது மூவ் ஆகும், மேலே ஆகும். ஏன்னா அவனோட டேவோட ஐயில் செல்லர் வந்து என்ட்ரி ஆகிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து எப்போவுமே வந்து பீட் பண்ண விட மாட்டாங்க. நாய்ஸ் லெவல் வந்துடுச்சு, சாரி கைஸ். இந்த இடத்துல அவன் செல்லர் வந்து அவன் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட்டை வச்சுருக்கான். ஏன்னா அதை வந்து திருப்பின்னு அவனுடைய பிஃபோர் கடையில் 5 மினிட்ஸ் கடையில் க்ளோசிங் பாடிக்குள்ளே எடுத்துகிட்டு வரான் மார்க்கெட்டை. அப்போ இந்த இடத்துல அவன் வந்து பேனிக் ஆகாதனால தான் வந்து திருப்பின்னு கீழே வரான். பார்க்கலாம் இன்னொரு இந்த கேண்டில் முடிஞ்சிட்டு அடுத்த கேண்டில் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம் கைஸ். பாருங்கள் கைஸ், அவனுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஐயை வந்து அவன் உடைக்க செல்லர் விடலை. திருப்பினா அவனுக்கு கண்ட்ரோல் வந்து செல்லர் கண்ட்ரோலில் வருது. நம்மளுடைய லாஜிக்கும் இதில் ஒர்க் ஆகுது பாருங்கள். ஒரு ஓப்பனுக்கு மேலே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருக்கான். நான் அவனோட டே கைக்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ணதால் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக முடியல. திருப்பினா அகைன் வந்து உள்ளே வரான். அப்போ இது மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் மேலே தான் இருக்கும். இதில் நீங்கள் கிளியர் கட்டாக என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் லோ பாயிண்ட் எது டிசைட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். அதில் நம்மளோட லாஜிக் மெத்தடை இன்க்ளூட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் கைஸ். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணால் லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கைடு பண்ணுறேன். மீண்டும் சந்திக்கலாம் கைஸ்.